ரமலானுடைய மாதம் பேரழகுதான். குர்ஆனை ஓதுவதில் பேரழகுதான். ஐவேளை தொழுகையில் பேரழகுதான். தர்மம் கொடுப்பதில் பேரழகுதான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் செய்வதில் பேரழகுதான். தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து தொழுவதில் பேரழகுதான். ரமலான் விடைபெற்று சென்றதற்கு பிறகு 5 நேர தொழுகையில் பேரழகா? தர்மம் செய்வதில் பேரழகா? நாம் அந்த காரியத்தை மிக சரியாய் நிறைவேற்றுகிறோமா? பேரழகால் முழுமையாய் சூழப்பட வேண்டுமானால் சந்தர்ப்பவாத அமலை நாம் கைவிட வேண்டும். வெறுமனே குறிப்பிட்ட மாதத்தில் அமல் செய்வதை குழி தோண்டி புதைக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் கூடுதலாய் அமல் செய்வேன். நரக வாசல் அடைக்கப்படுகிறது, சொர்க்க வாசல் திறந்திருக்கப்படுகிறது. மற்ற மாதத்திலும் நான் அமல் செய்வேன், விடமாட்டேன். 5 நேர தொழுகையில் கோட்டை விட மாட்டேன். எப்படி ரமலானுடைய மாதத்திலே ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், பொய் பேசாமல் என் வாழ்க்கையை கட்டமைத்தேனோ மற்ற மாதங்களிலும் கட்டமைப்பேன் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.